இப்பொழுது ஆயுதத்தை உரிந்து போட்டவர்களாக அல்ல, ஆயுதத்தை அணிந்து கொண்டவர்களாக செயல்பட வேண்டிய ஒரு பெரிய காலத்திற்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து விட்டது, அரசுகள் மாறிவிட்டன, எதிர்த்தவர்கள் போய்விட்டார்கள், அவருடைய கல்லறையில புல் முளைத்து விட்டது. என் சத்திய வேதம் மாறாததும் குறைவற்றதுமான இது இன்றைக்கும் நிற்கிறது. நீ பாத்தியா? என் 4 வயசு குழந்தை பாத்தியா? அண்ணா நீ பாத்தியா? என் 4 வயசு குழந்தை நீ பாத்தியா? என் 4 வயசு குழந்தை குழந்தை போச்சு. என் 4 வயசு 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 குழந்தை போச்சு. 1 மணி நேரம் முன்னாடி வந்திருக்கும். 1 மணி நேரம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? என் 4 வயசு குழந்தை போச்சு. 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 1 மணி நேரம் முன்னாடி வந்துடக்கூடாதா? 1 மணி நேரம் முன்னாடி பாஸ்டர் அப்பா இல்லையா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். அப்பா வெளிய போயிருக்காங்க பாஸ்டர். அப்படிங்களா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? நல்லா இருக்கேன் அஸ்லி. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர். நானே உங்களை பார்க்கலாம்னு இருந்தேன் பாஸ்டர். என்னாச்சு? உங்க கையில கொஞ்சம் பேசணும் பாஸ்டர். சொல்லுப்பா. நீங்க போன வாரம் மெசேஜ் கொடுத்தீங்க. ஆமா. அந்த மெசேஜ்ல ஆண்டவர் என் கூட பேசினாரு பாஸ்டர். அப்படியா? என்ன மிஷனரியா அழைச்சிருக்கிறார் பாஸ்டர். ஓ, praise the Lord. அந்த வார்த்தை
எனக்குள்ள வந்தவொடனே என்னால நிம்மதியாவே இருக்க முடியல பாஸ்டர். அப்படியா? ஏதாவது ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ள பெருகிட்டு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாச்சே. அதுவும் இந்த வாலிப வயசுல அதுவும் மிஷனரியா போகணும்னு நீ தீர்மானம் எடுத்திருக்க பாரு. கண்டிப்பா ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார்ப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெஸ்லி. என்ன தெரியுமா பண்ணோம், இதோட நீ விடக்கூடாது. தொடர்ந்து அநேக நேரம் வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஜெபத்துலையும் நீ தரித்திருக்கணும். ஆண்டவர் உனக்கு நீ எப்படி போக வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பார். சரியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா? சரிங்க பாஸ்டர். வெரி குட். காட் பிளஸ் யூ. சரிங்க பாஸ்டர். நீர் தந்த இந்த வாழ்வை உமக்கென்றும் அர்ப்பணித்தேன். இயேசுநாதா கிறிஸ்துநாதா உம்மை என்றும் மறவேனே. எந்த நாஸ்தி எந்த செல்வம் யாவும் உமக்கே தந்திடுவேன். எந்த உள்ளம் எனதாவி யாவும் உமக்கே இந்திடுவேன். நீர் தந்த இந்த வாழ்வை உமக்கென்றும் அர்ப்பணித்தேன். இயேசுநாதாம் கிறிஸ்துநாதாம் உம்மை என்றும் மறவேனே. ஊழியத்துக்கு போறேன், மிஸ்டரி ஆகுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்கான். ஊழியெல்லாம் மிக ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்திலே நான் உருவாக்கின கம்ப்யூட்டர் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், நிறைய மால்லாம் கட்டி விட்டுருக்கேன் நானு. அதுல போய் ஜாலியா இரு. ஊழியெல்லாம் உனக்கு வேணாம். நான் ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமா உன்னை அனுப்புனேன். ஆனா நீ ஊழியத்துக்கு தான் போவேன், மிஷினரி தான் போவேன்னு அடம் பிடிக்கிற. நான் ரொம்ப பயங்கரமானவன். ஜான் வேணாம், மாத்திக்கோ, மனசை மாத்திக்கோ. ஜான், ஹாய்டா. ஜான், ஹாய். வாங்கடா. How are you டா? ஃபைன்டா. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா, ஆண்டவர் கிருபையில. ஏய், உன்னை பத்தி ஏதோ கேள்விப்பட்டேன் ஊர்ல. என்ன? பைபிள்லாம் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு வர போற, ஏதோ ஊழியத்துக்கு வர போறியாமாடா? என்னடா நீ? ஆமாண்டா, ஆண்டவர் எங்களை பேசினாரா, ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. நான் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ண போறேன்டா. ஏய் என்னடா இது போல சொல்ற? சரி வா ஜான், இங்க வா. என்ன மச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மரியாதை கிடையாதா? ஒரே தட்டில் சாப்பிட்டோம், ஒரே இடத்துல தூங்கினோம், குளிக்கும் போது கூட ஒன்றா தான்டா போனோம். என்னடா திடீர்னு ஊழியத்துக்கா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மரியாதை கிடையாதா? மச்சான் நான் சொன்னா இவன் கேட்க மாட்டான், நீ கேளு. டேய், இந்த வயசுல என்னடா உனக்கு ஊழியம்? தேவையில்லாத வயசு எதுக்குடா ஊழியம் உனக்கு? நான் கேட்குறேன். டேய், நம்ம குமார் தெரியுமாடா? ஆமா. நம்ம கூட பச்சானே. அவன் பாரு இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டான்டா, சம்பாதிக்கிறான். அவங்க அப்பாவுக்கு பங்களா கட்டி கொடுத்துட்டான், கார் வாங்கிட்டான், வண்டி வாங்கி தந்துட்டான். இதை விட்டு நாடா தேவை இந்த வயசுல போய் ஊழியம் அதுன்ட்டு? டேய், இவனுக்கு எதனா புரியுற மாதிரி சொல்லுங்கடா இவனுக்கு. ஏய் நாடா நீ இது போல பண்ற? நாடா நீ ஊழியத்துக்கு போடா. அதுவும் ஏன் இப்போ போற? ஒரு 45 வயசுக்கு மேலே போ. இப்போ எல்லாத்தையும் அனுபவிடா. இதுதான்டா ஜாலியாக இருக்க வேண்டிய வயசு. இப்போ அனுபவிச்சா தான்டா. நாடா நீ அதுக்கடுத்து 45 வயசு மேலே போன எல்லாத்தையும் அனுபவிப்பேன். இப்போ அனுபவிச்சா தான் அதுக்கடுத்து ஊழியத்துக்கு போ. நாடா நீ ஒரு 45 வயசுக்கு மேலே போடா போகிறோம். இப்போ ஏன்டா போற? டேய், இப்போ சொல்கிறோம், நல்லா யோசிச்சு நல்ல முடிவு எடு, புரியுதா? இப்போ சினிமாவுக்கு தான் போகிறோம், வரையா போகலாம்? இல்லடா, நீங்க போயிட்டு வாங்க. டேய் டேய் வேளாண் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை தர போல இருந்தா நீ வாடா எங்க கூட.
ஜான் யோசிச்சு நல்ல முடிவா எடு. போயிட்டோமா? போயிட்டு வரேன்டா. ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது. நம்ம ஏன் இந்த வயசில் ஊழியத்துக்கு போனோம்? ஜாலியாக என்ஜாய் பண்ணுற வயசு. ஃபேஸ்புக் இருக்குது, நெட் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஜாலியாக இருக்க வேண்டிய வயசில் நம்ம எதுக்கு இப்போ ஊழியத்துக்கு போகணும்? ஆனால் நான் அர்ப்பணிச்சிட்டேனே, ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறேன்ட்டு. ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு, அவருடைய பாரத்தை சொல்லி என்னை அழைச்சிருக்கிறாரு. ஒரே குழப்பமாக இருக்கு. இதுக்கு ஒரே வழி, பாஸ்டரை பார்க்கணும். போயிட்டு பாஸ்டரை பார்க்குறேன். 4 வயசு குழந்தை. பாஸ்டர், பாஸ்டர் எங்க பாஸ்டர்? 4 வயசு வீட்டில் யாரும் இல்லையா பாஸ்டர்? 4 வயசு குழந்தை. 4 வயசு குழந்தை. பாஸ்டர் யாரும் இல்லையா பாஸ்டர்? யார் யார் யாருமா? யார் யார் யார்? நீங்க யாரு? யாரு? யாருமா? யாருமா? நான் இல்ல. ஓ நான் இல்லம்மா. ஐயோ அது நான் இல்ல. இல்ல நான் இல்லம்மா. ஓ நான் இல்லம்மா. அது நான் இல்ல. பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். ஓ சிஸ்டர் சிஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். சிஸ்டர் 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 ஒரு நிமிஷம் சிஸ்டர். இந்த தம்பி இல்ல சிஸ்டர், அது இல்ல இந்த தம்பி இல்ல நான் இல்லம்மா. இது நம்ம சர்ச்சில் இருக்க தம்பி. இவர் இல்ல சிஸ்டர், இவர் இல்ல சிஸ்டர். அந்த ஆள் ஹைட்டா குண்டாலதான். இது என்ன இப்படி இருக்கான்? பாஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். நீங்க சொல்றதுனால நல்ல விட சரி சரி சரிங்க. நீலப்பா என் 4 வயசு கலந்த ஜாலி ஜாலி 4 வயசு கலந்த 4 வயசு கலந்த அச்சு அச்சு 4 வயசு கலந்த 4 வயசு கலந்த அச்சு 4 வயசு கலந்த. வா ஜான் வெஸ்லி. அவங்க யார் பாஸ்டர்? 4 வயசு கலந்த பச். அவங்களா? கலந்த பச். அது ஒரு பெரிய ஒரு கதை ஜான் வெஸ்லி. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு மந்திரவாதியை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனை நிறைய தீர முடியலன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போயிருக்காங்க. எதுவும் அவங்களுக்கு தீர்வு இல்லை. கடைசியில் அந்த மந்திரவாதி கிட்ட எல்லாம் சொன்னாங்களாம், அங்கே போனால் தீர்வு வரும்னு சொல்லிட்டு. அதனால் அங்கே போயிருக்காங்க. அவங்கள வந்து நிறையா இது பண்ணு அது பண்ணுலாம் சொல்லியிருக்காங்க. அதுபடியெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் தீர்வு எதுவும் கிடைக்கல. கடைசியில் அந்த ஆள் வந்து இவனுடைய குழந்தை 4 வயசு குழந்தைய பலி கொடுத்தா உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் சொல்லிட்டான். இவங்களும் அது தெரியாம பலி கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தை இறந்ததுல இருந்து அவங்க அப்படியா மன ரீதியில பாதிக்கப்பட்டு இப்படியா இருக்காங்க ஜான் வெஸ்லி. ஆமா, நீ எதுக்கோ வந்திய, என்ன விஷயம்? இல்லை ஒன்றும் இல்லை பாஸ்டர், நான் ஒரு குழப்பத்தோடு வந்தேன். நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர். நான் வீட்டுக்கு கிளம்புறேன் பாஸ்டர். சரிம்மா, ஓகே ரைட். ப்ரேயர் பண்ணுறது
எத்தனை ஊழியத்தை தடுத்திருக்கேன் நானு. என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத ஜான். வேணாம். பாஸ்டர் கிட்ட போய் ஆலோசனை கேட்கறதெல்லாம் பண்ற. எனக்கு அப்படியே எரியுது ஜான். எரியுது. வேணா ஜான். நான் ரொம்ப பயங்கரம். என்னுடைய கஷ்டம் உனக்கு தெரியாது. வேணாம். நீ போய் மிஸ்டரியா போறேன்னு ஒப்பு கொடுக்காத. நீ எப்படி மிஸ்டரியா ஆகிறேன்னு நான் பார்க்கறேன்டா. இது சவால்டா. ஜான் வெஸ்லி. ஜான் நான் ஜான் வாங்கடா. நான் முடிவு எடுத்திருக்க. நான் தான் முடியாதுக்கிறேன் ஜான். இருக்கடா. நேத்தான் அவளை சொன்னான். நான் முடியாதுக்கிறேன். இல்லடா, நான் யோசிச்சு பார்த்தேன். நான் ஊழியத்துக்கு போறதாண்டா கரெக்டு. எப்பா நான் நினச்சேன் இவன் திருந்த மாட்டான். நான் நினச்சேன் ஐயோ மச்சான் நல்ல மண்டியில் வருகிறவன் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். ஓகே கேள் மச்சான். என்னடா ஃப்ரெண்டு சொன்னா கரெக்டாக தாண்டா இருக்கும். என்னடா நீ இது போல பண்ற? டேய், இப்போலாம் உனக்கு விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கிறியா? பேப்பர்லாம் படிக்கிறியா? என்னடா? நிறைய இடத்துல ஊழியத்துக்குன்ட்டு பல நாடுகளுக்கு அங்கங்கே இடங்களுக்கு போகிறாங்கடா. இன்னைக்கு போகிறாங்க, ஆனால் நாளைக்கு இல்லை. இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறாங்க, ஆனால் நாளைக்கு வீட்டுக்கு வரதில்லை. அவங்க குடும்பம் எவ்வளோ வருத்தப்படுது தெரியுமா? ஆசையாக அவங்க பிள்ளைகளை வளர்க்குறாங்க. ஆனால் திடீர்னு அவங்க அநேக இடத்துல தீவிரவாதிங்க வராங்க. தீவிரவாதிகளால் அவங்க சுட்டு கொல்லப்படுறாங்க. பல விதமான அபாயத்தில் மாட்டிக்கிறாங்கடா. நாடா நீ? டேய், உனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுடா. டேய் டேய் என்னால் தாங்க முடியாதுடா. டேய் சரி விட்றா டேய். அவன் வந்து அவளை ஃபீல் பண்ணுறான்னு தெரியுதுலடா. அவன் அவளை சொல்லி அப்போ நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னாடா கதை. டேய் நேற்று என்ன சொன்ன நம்ம குமார் அவங்க அப்பா பற்றி? ஆமா, சொன்னா இல்லையா நம்ம குமார் அவங்க அப்பா? டேய் பேசினவ குமார் அங்க அப்பா வராரு. வரா சொல்லும் போதே வராரு. அங்கிள் 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 கொஞ்சம் விடா அங்கிள் இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அங்கிள். அங்கிள் சோகமா வரீங்க? அது ஏன்ப்பா கேட்குறீங்க? என் புள்ள குமார் இருக்கானப்பா, அவனை நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அமிச்சேன்ப்பா. அவன் கொடுத்த பணத்தில் நான் நகை, காரு, பணம், வீடு எல்லாமே கட்டணும்ப்பா. ஆனால் நீங்கள் என் புள்ள குமார் இல்லைப்பா. அவன் காரில் போகும்போது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்ப்பா. என் புள்ள இறந்துட்டான்ப்பா. அவன் கொடுத்த பணம், காரு, வீடு எல்லாம் இருக்குப்பா. ஆனால் என் புள்ள இன்னைக்கு உயிரோடு இல்லைப்பா. இன்னைக்கு என் புள்ள உயிரோடு இல்லைப்பா. இவன் நல்லா இருக்குப்பா. என் புள்ள உயிரோடு இல்லைப்பா. என் புள்ள உயிரோடு இல்லைப்பா. கேட்டிங்களாடா? கேட்டிங்களா? அவங்க சம்பாதிச்ச பணம் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு. ஆனா குமார் இல்லை. இதுதான்டா வாழ்க்கை. இதுதான் எங்கேயோ போற உயிர். அது ஏன்டா என்னை படைச்ச, எனக்காக ஜீவனே கொடுத்த ஆண்டவருக்காக என் உயிர் போகக்கூடாது? நான் ஊழியத்துக்கு போறேன்டா. நான் ஊழியத்துக்கு போறேன்டா. ஏய் என்னை மன்னிச்சிடுறா. மன்னிச்சிடுறா. டேய் தெரியாதே பேசிட்டேன்டா, என்னை மன்னிச்சிடுறா. டேய் நீ இப்போ ஊழியத்துக்கு போகணும்டா. நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை இப்போ செய்டா. எங்களை உங்களோட ஊழியத்தில் நினைச்சுக்கடா. என்னை மன்னிச்சிடா ஜான். டேய் என்னை மன்னிச்சிடுறா. மன்னிச்சிடா. எங்களுக்காகவும் நீ ப்ரேயர் பண்ணிக்கடா. ஜான் உங்க ஊழியத்துல எங்களையும் கூப்பிடுறா. நாளை எங்களுக்கோசம் ப்ரேயர் பண்றா. சரிடா, போயிட்டு வரேன்டா ஜான். போயிட்டு வரேன் ஜான். ஜான், அப்பா மகனே, வாங்கப்பா. இப்போவாவது வீட்டில் இருக்கியாடா? எப்போ பார்த்தாலும் சர்ச்சு, பைபிள், பாஸ்டர் கூட சுற்றிட்டு இருப்ப. பரவாயில்ல, இப்போவாச்சும் வீட்டில் இருக்க. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன்ப்பா. ஓகே. அப்பா, நீ என்கிட்ட சொன்னல ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு, அதை பற்றி வீட்டு ஒரு 2 நிமிஷம் பேசலாமாப்பா? பேசுங்கப்பா. நீ பாஸ்டர் கூட போவ, நல்லா ஊழியம் பண்ணுற, சர்ச்சில் 3 நாள் நின்று வர்ஷிப் பண்ணுவேன். அப்பா பின்னாலேருந்து பார்த்து சந்தோஷப்படுவேன். பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் இவன் தான் என் பையன் சொல்லிட்டு நான் பெருமையாக சொல்லுவேன்ப்பா. ஆனால் நீயே ஒரு மிஷினரியாக போகிறேன்னு சொல்கிறத பார்த்தா அப்பாவால் ஏற்றுக்க முடியலடா கண்ணா. அப்பாவுக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பையன்தான். நீயும் போயிட்டா என்னை யாரா பார்த்துப்பா? அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேன். சின்ன வயசுலேயே அம்மா தவறிட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா உன்னை படிக்க வச்சு இன்றைக்கி போகிற மிஷினரிலாம் நாளைக்கு பணமாக தான் வீடு திரும்புகிறாங்கடா ராஜா. உன்னையும் அப்பா அப்படி பார்க்க விரும்பலடா. அப்பாவுக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தான். நான் என்னை விட்ட உனக்கு வேறு யாரா இருக்கா? அப்பா ராஜா, அப்பாவோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. அப்பாவுக்கு நல்ல முடிவாக எடுப்பேன்னு நினைக்கிறேன்டா. அப்பாவை கை விட்டுறாதடா. பார்த்துடா. அப்பா சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க.
ரத்தத்தை வேர்வையாக சிந்தி என்னை சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து என்னை பாதுகாத்து என்னை படிக்க வச்சுருக்காங்க. அவரை நோக்கடிச்சிட்டு ஒரு ஊழியத்துக்கு போகணுமா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க என் உயிர் போயிடுன்ட்டு. அப்பா வேற தடை பண்ணுறாங்க. அப்பாவை காயப்படுத்திட்டு ஒரு ஊழியத்துக்கு போகணுமா? பாஸ்டர் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாஸ்டர் பார்க்கணும். பாஸ்டர் பார்த்தா தான் இதுக்கு முடிவு வரும். பாஸ்டர், சொல்லு ஜான் வெஸ்லி. உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன் பாஸ்டர். வாமா. என்ன ஆச்சு? ஏதோ இதுவாக இருக்கியா? சரி, ஆக்சுவலாக நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். வரியா? ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா. ஒருத்தரை நான் பார்க்கணும். நீயும் வாயேன் கூட, அப்படியே பேசிடலாம். சரிங்க பாஸ்டர். சரியா, வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சங்கர் பார்க்க வந்துருக்கு. வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். சரி. கூட்டினு வா. சரி. கான்ஸ்டபிள் கைது கொண்டு வா. சங்கர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ்டர். நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? யார் பாஸ்டர் தம்பி? ஜான் வெஸ்லி. அப்படியா பாஸ்டர்? சர்ச்ல இருக்காரு. இப்பதான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்காரு அவரு. ஓ, அவரு காட் பிளஸ் யூ. உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கும் போது இவர் என்ன பார்க்க வந்தாரு. சரி, அவரே கூட்டிட்டு வந்துடலாம். அப்படியா? பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். உட்காருங்க பாஸ்டர். தேங்க்யூ. என்ன பாஸ்டர், என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சங்கர், கேள்விப்பட்டேன் சொல்லுங்க பாஸ்டர். உங்களுக்கு நாளைக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டு, சரி அதான் உங்களை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன் பாஸ்டர். கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு சங்கர். எதுக்கு நாளைக்கு எனக்கு மரண தண்டனைன்னு சொல்லி? பாஸ்டர், நான் கெட்டவனா வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு ஊழியம் செஞ்சு என்னை நல்லவனா மாற்றினீங்க. ஏசப்பா அன்பை எனக்கு சொன்னீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு எனக்கு தூக்குதான் பாஸ்டர், அது உண்மைதான், நான் மறக்கல பாஸ்டர். பிலிப்பியர் 1:21 சொல்லுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவோ எனக்கு ஆதாயம். பாஸ்டர், நான் நாளைக்கு சாவ போறேன்னா அதை பற்றி நான் ஃபீல் பண்ணல பாஸ்டர். ஏன்னா நான் நாளைக்கு என் ஃபாதர் கூட நான் இருப்பேன். அதனால அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணல பாஸ்டர். பாஸ்டர், நீங்க ஒரு வசனம் எனக்கு சொல்லி கொடுத்தீங்களே, எனக்கு இப்போவும் ஞாபகம் வருது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நானும் சிலுவையில் அறைந்து இருக்கிறேன்னு ஒரு வசனம் இருக்குதே பாஸ்டர். பவுல் சொல்லுவாரு கலாத்தியருக்கு நிருபத்தில், பாஸ்டர் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்குது பாஸ்டர். அதை பற்றி நான் கேர் பண்ணல பாஸ்டர். இந்த உலகத்தை பற்றி நான் என்னைக்கும் கேர் பண்ணதே கிடையாது. இந்த உலகம் என்னைக்கே எனக்கு செத்து போச்சு பாஸ்டர். நான் என்னைக்கு ஆண்டவருடைய அன்பை நான் என் மனசில் புரிஞ்சுக்கிட்டேனோ, என்னைக்கு நீங்கள் சொன்னீங்களோ, அன்றைக்கே நான் ஏசப்பா பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கே நான் மரணத்தை பற்றி நான் பயப்படுறது கிடையாது. நாளைக்கு தூக்கு தான் பாஸ்டர். எனக்கு சந்தோஷம்தான், நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு சந்தோஷம்தான். கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனால் பாஸ்டர் 2 கொரிந்தியர் 5:5 ஒரு வசனம் சொல்லுது, பாவமே அறியாத அவர் என்ன நீதிமாக்கணுன்றதுக்காக, என்ன பரிசுத்தமா ஆக்கணுன்றதுக்காக, நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக, என் லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக, நான் பரலோகம் போகணுன்றதுக்காக பாவமே அறியாத அவர் பாவமானார்னு வசனம் சொல்லுது. யார் பாஸ்டர் அவரு? ஏன் அவரு எனக்காக பாவமாகணும்? சொல்லுங்க பாஸ்டர், ஏன் அவர் எனக்காக பாவமார்? நான் அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டேன் பாஸ்டர். அந்த அன்பு எனக்கு இருக்கு. எனக்கு சந்தோஷம் பாஸ்டர், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கலாம், தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள வரலாம். ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டோட அன்பை புரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு நான் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுவேன். எனக்கு ஹாப்பி தான் பாஸ்டர். ஆனா என்ன சங்கர், என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க சங்கர், உங்க ஆசை என்ன சங்கர்? சொல்லுங்க பாஸ்டர்.
நான் பரலோகம் போயிடுவேன். என் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசுவை பத்தி எனக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தெரியும். நாளைக்கு நான் பரலோகம் போயிடுவேன் பாஸ்டர். ஆனா இயேசுவை பத்தி தெரியாதவங்க அவங்க போவாங்களா பாஸ்டர்? சொல்லுங்க பாஸ்டர், எதனா பேசுங்க. எதுக்கு பாஸ்டர் எனக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? நானும் செத்துருப்பேன்ல. எனக்கு இந்த பாரத்தை கொடுத்தீங்க பாஸ்டர். என் கிராம மக்களுக்கு யார் பாஸ்டர் சுவிசேஷம் சொல்லுவா? அவங்கள இயேசுன்னு யாருன்னு தெரியாது பாஸ்டர். அவங்கள செத்ததுக்கு அப்புறம் நரகம் போயிடுவாங்களே பாஸ்டர். இயேசுப்பா பத்தி தெரிஞ்சவங்க போனா பரவாயில்ல பாஸ்டர். ஆனா அவருடைய அன்பை தெரியாம செத்துட்டாங்களே, எப்படி பாஸ்டர்? எனக்கு பேசுங்க பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர். எனக்கு சுவிசேஷம் சொன்னீங்க, அவங்களுக்கு யார் சொல்லுவாங்க? பேசுங்க. சொல்லுங்க பாஸ்டர், பேசுங்க பாஸ்டர். யார் போவாங்க? சொல்லுங்க பாஸ்டர். பாஸ்டர், இன்னைக்கு தீவிரவாதியை ட்ரெயின் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க பாஸ்டர். நான் ஜெயில தான் இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு நிறைய சில விஷயங்கள், உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எனக்கு இப்பவும் எனக்கு ஞாபகம் வருது பாஸ்டர். அநேக வாலிபர்களை தீவிரவாதியா பயன்படுத்துகிறதுக்காக எவ்வளவு விஷயங்களை அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி, அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள மாத்துறாங்க. அவங்களுக்கே அவ்வளவு ஆர்வம் இருந்தா பாஸ்டர், நம்மளாம் ஏசப்பட பிள்ளை பாஸ்டர். இன்னைக்கு சைல்டு லேபர்லாம் நடக்குது பாஸ்டர். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இன்னைக்கு வேலைக்கு போறாங்க பாஸ்டர். அவங்களுக்கு யார் பாஸ்டர் ஊழியன்னு சொல்லுவாங்க? பாஸ்டர் பேசுங்க பாஸ்டர். யார் போவாங்க? சொல்லுங்க. இவங்க போவாங்களா பாஸ்டர்? இவங்க எல்லாம் போக மாட்டாங்க பாஸ்டர். ஏன்னா இன்னைக்கு சென்னையில 1008 மீட்டிங் நடக்குது. அவ்வளவுதான், முடிஞ்சிடும். இந்த வீட்டுக்கு போயிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த பாரம் வராதே பாஸ்டர். இந்த அண்ணன் போவாரா பாஸ்டர்? சொல்லுங்க பாஸ்டர். அந்த லாஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்களா அந்த அண்ணன் போவாங்களா? சொல்லுங்க பாஸ்டர். பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். என் கிராம மக்கள்ல இயேசுவை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும் பாஸ்டர். வேற யாருக்கும் இயேசுனா யாருன்னு தெரியாது பாஸ்டர். அவங்களுக்கு யாரு முடிய சொல்வா பாஸ்டர்? சொல்லுங்க பாஸ்டர். யார் பாஸ்டர் ஊழியத்துக்கு போவாங்க? இயேசுவை பத்தி யார் சொல்லுவாங்க பாஸ்டர்? பாஸ்டர், நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை நினைக்கிறது உண்டு பாஸ்டர். சிலுவையில் அவர் அரைஞ்சதை ஒவ்வொரு தடவை அந்த காட்சி நான் நினைச்சு பார்த்தது உண்டு பாஸ்டர். அவர் பட்ட அடி யாருக்கு பாஸ்டர்? நான் நல்லா இருக்கணும்னு தானே, நான் பரலோகம் போகணும்னு தானே, நான் நித்திய வாழ்வு சுதந்திரிக்கணும்னு தானே. சொல்லுங்க பாஸ்டர். எனக்கு நீங்க சொல்லிட்டீங்க சுவிசேஷம். நீங்க ஒருத்தருக்கு சொல்லுவீங்க, சொல்லுங்க பாஸ்டர். இவங்க போவாங்களா பாஸ்டர்? இவங்க மிஷனரி வர போவாங்களா பாஸ்டர்? இயேசு அன்பை பத்தி சொல்லுவாங்களா பாஸ்டர்? இது பத்தாது பாஸ்டர். இது பத்தாது பாஸ்டர். இது பத்தாது பாஸ்டர். பாஸ்டர், எனக்கு இப்போ வருத்தமா இருக்குது பாஸ்டர். இப்போ நான் துக்கப்படுறேன் பாஸ்டர். ஏன்னா பாஸ்டர், நாளைக்கு நான் இறந்ததுக்கு அப்புறம் நான் பரலோகம் போயிருவேன்.
ஒருவேளை நான் உயிரோட இருந்திருந்தேனா, நான் தப்பு பண்ணாம நான் வெளியே இருந்திருந்தேனா, நான் அநேக பேருக்கு ஊழியம் செஞ்சிருப்பேன் பாஸ்டர். என் இயேசுவை பத்தி நான் சொல்லியிருப்பேன். யார் பாஸ்டர் இப்போ சொல்லுங்க பாஸ்டர். சொல்லப்பட்டீராத இடங்களுண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்களுண்டு. சொல்லப்பட்டீராத இடங்களுண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்களுண்டு. அழைப்பு பெற்றோர் யாவும் புறப்படுவி, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். சொல்லுங்க பாஸ்டர். பாஸ்டர், என் கிராமத்துக்கு யாருன்னா போ சொல்லுங்க பாஸ்டர். பாஸ்டர், உங்க கால நான் உயிரை பாஸ்டர். சங்கர், அண்ணா அண்ணா நான் போறேண்ணே, உங்க கிராமத்துக்கு நான் போறேண்ணே. நான் போறேண்ணே தம்பி. சொல்லுங்க, நான் போறேண்ணே. பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், அந்த கிராமத்துக்கு நான் போறேன் பாஸ்டர். ஊழியத்துக்கு நான் போறேன் பாஸ்டர். சொல்லுங்க பாஸ்டர். பாஸ்டர், டைம் ஆப் சார். பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். தம்பி போனோம் பாஸ்டர், என் கிராமத்துக்கு போனோம் பாஸ்டர். நான் போறேண்ணே. தம்பி நீ போன தம்பி, நீ போன தம்பி. பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். போறேன் பாஸ்டர். போன தம்பி. ஜான் வெஸ்லி, ஆண்டவருடைய அர்ப்பணிப்பை கனப்படுத்துவார்மா. இதுதான் இன்றைய தேவை. வாலிப மக்கள் சொல்லப்படாத இடத்துல போய் ஆண்டவரை பத்தி சொல்லணும். அதற்கு நீ ஒப்பு கொடுக்கிற, கவலைப்படாத. உன்னை குறித்தோ இல்ல உன்னுடைய குடும்பத்தை குறித்தோ அப்பாவை குறித்தோ நீ கவலைப்படாத. ஆண்டவர் கண்டிப்பா பார்த்துக்கொள்வார், கவலைப்படாத. ஆனா நீ எடுத்திருக்க இந்த தீர்மானம், நீ செய்ய போற இந்த வேலை மகா பாக்கியம் உள்ளது. தைரியமா செய், ஆண்டவர் உன் கூட இருப்பார். God bless you. சத்தம் தொனிக்கின்றது.
திறப்பில் இன்று சுவரை அடைக்க தேவன் தேடும் மனிதன் எங்கே? திறப்பில் இன்று சுவரை அடைக்க தேவன் தேடும் மனிதன் எங்கே? கண்ணீர் சிந்த ஆளில்லை, காதறி ஜெபிக்க ஆளில்லை. கண்ணீர் சிந்த ஆளில்லை, காதறி ஜெபிக்க ஆளில்லை. யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் தொடுக்கின்றதே. யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் தொடுக்கின்றதே. சேனையை எழும்புவோம் யுத்த களத்தில், சேனையை எழும்புவோம் யுத்த களத்தில். அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்றே புறப்படுவோம். அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்றே ஜெபித்திடுவோம். எங்கள் பாரதம், எங்கள் பாரதம், இயேசுவின் பாரதம். 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 அறுவடையின் காலம் அல்லோ முடங்கி கிடப்பது நியாயம்